முத்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் யார் எடுத்துன்ற உண்மை தெரிஞ்ச உடனே நேரா நித்யா வீட்டுக்கு போறாங்க. நித்யா வீட்டுக்கு போயிட்டு இந்த ஃபோன காட்டி, இது யார் ஃபோனு? யார் என்ன பண்ணது? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அவங்களுமே வந்துட்டு, இது நான் பழைய ஃபோன் கடையிலேருந்து வாங்கினேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது. நான் வாங்கி ஃபுல் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம்னு நெனச்சா, அது ஃபுல் சார்ஜ் போட்டு வேற 8 வரும்போது பார்த்தீங்கன்னா, எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு. அப்ப நீங்க தான் எனக்கு காசு தரணும் அப்படின்ற மாரி கேட்க, இத கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிறாரு. வித்யா ரொம்ப நாளைக்கு உண்மை தங்காது. இவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். இத கண்டுபிடிக்க எனக்கு நேரம் ஆகாது. கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிப்பேன். அப்ப தெரிஞ்சானா நீ என்ன ஆகுற பாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. இதனால நித்யாவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவலையில இருக்காங்க. ஐயய்யோ! இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டானே, திருப்பி கூடிய சீக்கிரத்துல நாமளும் மாட்டினா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கிற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து மீனா கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்றாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, ரோஹினி ஒளிஞ்சிருந்து கேட்குறாங்க. உடனே நித்யா வீட்டுக்கு போயிட்டு, "ரொம்ப தேங்க்ஸ் நித்யா. என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. உனக்கு தான் தெரியுமே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கைய அமைச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு, அது போயிருமோன்னு நெனச்சுட்டு இருந்தேன். பரவால்ல நீ காப்பாத்திட்ட அப்படின்ற மாரி சொல்ல, என்ன பண்றது? நான் உன்ன பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன். அதனால தான் அவன் வந்து கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு வழியா சமாளிச்சுட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியும், ரவியும் பார்த்தீங்கன்னா, தன்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஈவென்ட்ஸ டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்து காணாம போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரியாத ரவி பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி எடுக்காதனால ரொம்ப சோகத்துல இருக்காங்க. இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்ல, முத்துவும் இருந்துட்டு, "ஏன்டா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட சொல்லவே இல்ல பார்த்தியா? நான் தேடி பார்க்குறேன் இருன்னு" சொல்லிட்டு அங்க இங்க தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஆனா எங்கடா போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, ரோஹினி வந்துட்டு ஸ்ருதிய கொண்டு போயிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணி அப்படியே புது பொண்ணு மாரி ரெடி பண்ணி கூட்டு வருவாங்க. இத பார்த்து ரவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாரு. "நீயா இது இவ்ளோ அழகா இருக்க, ரொம்ப சூப்பரா இருக்க" அப்படின்ற மாரி சொல்ல, இத கேட்டு ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "ரொம்ப தேங்க்ஸ் ரவி. என்ன ரெடி பண்ணது இவங்க தான்" அப்படின்ற மாரி ரோஹினிய காட்டுறாங்க. ரோஹினியுமே வந்துட்டு, "அப்பா இதுல நமக்கு ஒரு பெருமைடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருந்தன்மையா நடிச்சிட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கேடு வேலை பண்ணிட்டு கூட நல்லவும் பண்ணுது பார்த்தியா? இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல வேலை தான் இருக்குது அப்படின்னு மீனா கிட்ட சொல்ல, "ஏங்க தப்பு பண்றவங்க அத மறைக்கிறதுக்கோசரம் இப்ப அப்பப்ப நல்லது தாங்க பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க நல்லவங்களா ஆயிற மாட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்ல, அதுவும் கரெக்ட்டு தான் மீனா. அவ எவ்வளோ பெரிய கேடுன்றது கூடிய சீக்கிரத்துல நிரூபிச்சேன் இரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, சித்தி கால் பண்றாங்க. கால் பண்ணி, "நானே உனக்கு கால் பண்ணலாம்னு நெனச்சேன். நீ கால் பண்ணியிருக்க" அப்படின்ற மாரி ரோஹினி பேசிட்டு இருக்காங்க. "ஏன் எதுக்காக மேடம்?" அப்படின்னு கேட்டுருக்கேன். ரவி அந்த ஃபோன யார் எடுத்தன்ற உண்மைய கண்டுபிடிச்சுட்டான். கூடிய சீக்கிரத்துல உன்னையும் விசாரிக்க வருவேன். ஏன்னா, உன் மேல வந்து ஸ்ட்ராங்கா டவுட் இருக்கு. அதனால நீ உஷாரா இருந்துக்க அப்படின்னு சொல்ல, அவன் வரட்டும். அவன் வந்தான்னா, அவன் கதையே வேற மாரி ஆயிரும். ஏற்கனவே அவனுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு. இதே சாக்கா வச்சு அவன எதனா ஒண்ணு பண்ணிடுறேன் அப்படின்ற மாரி சொல்ல, ஆனா என்னமோ பண்ணு. ஆனா என் பேர் வராத மாரி பார்த்துக்க அப்படின்ற மாரி சொல்ல, சரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி கேட்க, இரு அது இன்னும் போலீஸ் குடுக்கவே மாட்றாங்க. அவங்களே விசாரிக்கிறேன்னு சொல்றாங்க. அதனால நீ இத பத்தி கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்துல அவனும் மாட்டிக்குவான். அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி மேடம், சரி உங்க நல்லதுக்காக தான் கேட்டேன். அது மாட்டுனா உங்க கையில காசு வாங்கி குடுக்கலாம் இல்லையா? அதுக்காக கேட்டேன் அப்படின்னு. அதுவும் கரெக்ட் தான். ஆனா அவங்க தான் சிசிடிவி ஃபுட்டேஜ குடுக்க மாட்டாங்க. உங்களால முடிஞ்சா எப்படியாவது போலீஸ் கிட்ட இருந்து வாங்கிக்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி மேடம் நான் ஆக வேண்டிய வேலை வச்சுன்னு பார்க்குறேன். நீங்க கொஞ்சம் உஷாருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிட்டி வச்சுர்றாங்க. சிட்டி வச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா, கூட்டாளி இருந்துட்டு, ஏன்னா இவளுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க? அவ என்ன அவ்வளோ பெரிய இதா? கேட்க, ஏய் அவளால நெறைய காரியம் ஆக வேண்டியது. அது ஒரு பெரிய கேடி. அவள கூட வச்சுட்டு அவளால பார்த்தீங்கன்னா, நாம நெறைய காசு சம்பாரிச்சிடலாம். அதனால தான் அவள இவ்வளோ சப்போர்ட் பண்ற மாரி நடிச்சிட்டு இருக்கேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அவளுக்கு இது பண்ண அவ எவ்வளோ பேர் பொய் சொல்லியிருக்கான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த உண்மையெல்லாம் சொல்றேன்னு சொல்லி மிரட்டி அவகிட்ட இருந்து காச வாங்கிடலாம். அதனால தான் அவள் இன்னும் கைக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரோஹினி பார்த்துட்டு இதெல்லாம் தெரியாது ரோஹினி பார்த்துட்டீங்கன்னா, சிட்டி ரொம்ப நல்லவன். எப்படின்னா அவன் நம்மள காப்பாத்திருவான் அப்படின்ற மாரி நம்பிட்டு இருக்காங்க. ஆனா ரோஹினி மாட்றாங்களா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் இது பண்ணி வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.